ஹலோ, யார் பேசுகிறது? நான் இப்போ அவசரமாக வேலைக்கு போய் கொண்டிருக்கேன். ஏதாவது முக்கியமானதாண்டா மட்டும் சொல்லுங்க. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச நபர் தான். டே, உனக்கு ரொம்ப முக்கியமானது வண்டிக்குள்ள இருக்கிறோன்னு பேர்றா. ஏதாவது முக்கியமானதாண்டா மட்டும் சொல்லுங்க. டே, உன்ற வேலையை விட முக்கியமானதுடா பேர்றா. டேய், என் டைரியை மரியாதையாக தந்துடு. டே, நான் உனக்கு திருப்பி தரணுமா? என்னத்துக்குடா எடுக்கணுமா? ஆனால் நீ என் கையில் கிடச்சியேண்டா கண்டிப்பாக செத்துருவேன். நீ இப்ப வாயை மூடிக்கொண்டிருக்கணும். நீ என்ன கண்டுபிடிச்சியன்னா 2 அடி அடிப்ப, கூடினது போலீஸ்கிட்ட போவேன். ஆனால் உனக்கு நான் அதை தராட்டி வாழ்நாள் முழுக்க தண்டனை. இப்ப நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். வாயை மூடிக்கொண்டு, விளங்குத? வாயை மூடிக்கிட்டு ஒன்று ஆள் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போ. அங்க இருக்குது அன்று ஒரு நாள் நூலெடுக்க சென்றேன். தற்செயலாக ஒன்றோடு மோதி நின்றேன். அந்த நொடி காதலும் காமமும் சொல்ல முடியா மாற்றுணர்வும் தழும்பக் கண்டேன். அன்று செய்தேன் முடிவு, அவள்தான் என் கனவு தேவதை என்று. என்ன வந்துட்ட போல? என்ன தேடுறியா? நல்லா தேடு. அதுக்கு முன்ன நாங்க கதைக்கு வருவோமா? என்ன சத்தத்தை காணா? கோவப்படுறியா என்ன? அப்ப நான் தாமதமா அழைக்கட்டா என்ன? டேய், மரியாதையா சொல்ற அங்க இருக்குதுண்டு. நான் உனக்கு மரியாதையா சொல்லணுமா என்ன? ஆமா, நீ நிக்கிற பள்ளிக்கூடம் சரியான பள்ளிக்கூடமா என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. அவள் படித்த கல்லூரிகளில் பிடித்த கல்லூரி எது என்று கேட்டால் சொன்னாள் தான் தொழில் கற்றது. அங்கு தொழில் மட்டும் கற்கவில்லை, தனிமையில் இயற்கையை அளந்தேன், அறிந்தேன், உணர்ந்தேன் என்றாள். என்ன எடுத்துட்ட போல? ஆனா நான் நினைச்ச அளவுக்கெல்லாம் நீ பெரிய அறிவாளி இல்லை. நீ இப்ப கையில் வச்சிருக்கிறியே துறப்பு, இந்த துறப்பு பூட்டி இருக்கிற பூட்டு வேறு ஒரு இடத்துல இருக்குது. இந்த பூட்டு பூட்டி இருக்கிற பெட்டி குள்ள நீ எதிர்பார்க்கிறது இருக்கலாம். டேய், என்ன ரொம்ப கோவப்படுத்தாத. என்ற பொறுமைக்கும் கொஞ்சம் அளவு இருக்குது. ஆனால் நீ மட்டுமே என் கையில் கிடைச்ச கண்டிப்பாக செத்த. உன்னை கதைக்க வேணாம் என்று சொன்ன நான். இவ்வளோ நாளும் கதைச்சதுக்குத்தான் உனக்கு இந்த நிலைமை. இன்னும் கதைச்சியன்னா இதை விட பெருசா வரும். இப்ப நீ நான் சொல்றத மட்டும் செய். உன்ற நிலைமை என்ன மாதிரி இருக்குது தெரியுமா? ஊசியே இல்லாம குத்தினா எப்படி வலிக்கும், அப்படி உன்ற நிலைமை. இப்ப நான் சொல்றத மட்டும் கேள், விளங்குதா? இப்ப நீ என்ன செய்யணும்னா உன்ற டைரியில எழுதி வச்சிருக்கிற போல
உன்ற அவளை கடைசியா எங்க புதைச்சதுண்டு அந்த தேவாலயம் போ. அங்க போய் ஜேசுநாதர கண்ணை மூடி என்னன்ட்டு கண்ணை மூடி ஜேசுநாதா என்று தியானம் செய். சிலது அந்த பட்டி கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா தியானம் செய். அவள் என்னோடு இறுதியாக இருந்த இடமும் அவளின் இருவிழி கண்ணீர் துளிகள் விழுந்த இடமும் இதுவே. அதுவே அவளின் கடைசி உயிரூற்று, என்னை இன்னும் வாழ வைக்கும் உயிர் நாற்று. இறுதியாய் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் என் எழுதப்படாத கவிதையின் முடிவாய் ஆனதடி. மரணம் என் மங்கையையும் விரைவில் அழைக்கும் என்று நான் எண்ணவில்லை. அவள் புதையுண்ட இடமும் அந்த புனிதரின் இடம்தான். அவள் நினைவாய் என்றும் அவள் காலடியில் நான். என்ன பிடிக்கலாம்னு பாத்தியா என்ன? உன்னால ஒரு மயிரையும் புட்டுங்கேலாது. ஆனா நீ என்ற கையில கிடைச்ச சத்தியமா செத்த.
இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அதுக்கு நீ இப்போ 5 மணிக்கு முன்னாம் உன்ற ஆளை எங்கே சந்திச்ச நீ என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறா என்ன? அங்கே போய் சேர். சிலது நீ எதிர்பார்த்தது அங்கே இருக்கலாம், ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அங்கே இருக்குமண்டு. எடுத்துட்ட போல. நான் உன்னை இன்னும் மலைய வச்சிருப்பேன், ஆனால் இதுவே போதும். நான் கெட்டவன் தான், ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் கேடு கெட்டவன் இல்லை. தெரியுமா உனக்கு நான் திருப்பி தந்தனா? இது என்னுடைய காதலுக்கு மரியாதை, உன்னுடைய காதலுக்கான என்னுடைய மரியாதை. நான் காணா காதல் இது கண்ணீரில் வாழுகின்றது. நான் கடுமையானவன் தான் என்றாலும் இந்த கண்ணீர் காதல் என் கடுமையையும் கரைக்கின்றது. நானும் செல்லுகின்றேன் இதுபோல் ஒரு காதல் தேடி பெரும் காவியமாக.